श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदसरितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमोक्तिमधीमहे यदुक्तयस्त्रये कण्ठे यान्ति मङ्गलसूत्रतां சுவாமி ஸ்ரீகுரத்தாழ்வான் போன ஸ்லோகத்தில் திரு அதரம் திருப்பவளம் அந்த உதடுகள் அதை பற்றி அனுபவித்தார். அதுவும் அந்த சிவந்த தளிர் பவழம் அதில் சந்திரன் போன்ற அந்த திருப்பற்களின் வரிசை சோபை பவழப்பெட்டிக்குள்ளே இருக்கிற முத்துக்கள் போல முத்து வரிசை போல தோன்றுகிறது என்று தெரிவித்தார். உன் திரு அதரம் சிவந்தும் தளிர் போலவும் காட்சி தந்து அந்த உயர்ந்த திருப்பல் வரிசை தெரிகிறது என்று ஆச்சரியமா அவருடைய அந்த புன்னகை அந்த சிரிப்பு அதை பற்றி அனுபவித்தார். போன ஸ்லோகத்தில் 37வது ஸ்லோகத்தில். இன்னைக்கு 38வது ஸ்லோகத்தில் ஸ்மித நிஜரிகா வினிஷ்பதந்தி தவ வக்ஷஸ்தல பூதலே விகீர்ணா விஷி அப்படின்னு ஒரு பாடம், விகீர்ணான்னு ஒரு பாடம். வரத பிரபிபர்த்திஹார லக்ஷ்மீம் அபிமுக்தாவலிகா நதீவ தஜ்ஜா ஸ்மித நிர்ஜரிகா வினிஷ்பதந்தி. அதாவது உன் திருப்பவள வாய் அதுலேருந்து முத்து வரிசை போல அந்த பற்கள், அதுல நீ புன் சிரிப்பு சிரிக்கும் போது அந்த முத்து பற்கள் அது எவ்வளவு அழகா இருக்கு. இந்த புன்முறுவல் பக்தர்கள் உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொள்ள வைக்கிறது, கோபியர்கள் எல்லாம் மயங்கி கிடக்க வைக்கிறது. மந்தஸ்மிதம் என்று எல்லாராலும் கொண்டாடி அனுபவிக்கப்படுகிறது அந்த புன்முறுவல். அந்த வரதராஜனுடைய அந்த கீழதரமும் மேலதரமும் அவைகளை சேவிக்கும் போது உன் பல்வரிசை சந்திரனை நிகர்த்து விளங்குகிறது. பவழ தளிர் போல் அமைந்த வட்ட வரிசை முத்துக்கள் என்று ஒட்டுமொத்த காட்சி மிக மிக மேன்மையான ஒரு பேரழகை காட்டியது அப்படின்னு அனுபவித்தேன். இப்போ அந்த உன் திரு அதரங்கள் சிந்தும் அந்த முறுவல், அந்த புன்முறுவல், அந்த தூமுறுவல் அங்கிருந்து ஒரு சிற்றருவி பெருகி வருவது போல புறப்பட்டு அந்த முத்துப்பல் வரிசையிலேந்து ஒரு புன்னகை அருவி, அந்த புன்னகை அருவி அப்படியே கீழ் நோக்கி இறங்கி வந்து மேலேந்து உயர்ந்திருக்கும் உனது திருமார்பில் அந்த முத்துப்பல் வரிசையின் முறுவல் விழுகிறது. விழுந்த அந்த அருவி நீர் சிதறி சிறு சிறு நீர் திவலைகளாய் பெருகி அவை ஒளிப்பட்டு ஒரு ஒளி ஜாலத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு ஆச்சரியமான ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஒளி அந்த ஜாலத்தை ஏற்படுத்துகிறது. அது உன் திருமார்பிலே 1000 தடவை மடிப்பாக அமைத்து சார்த்தப்பட்ட ஒரு முத்து மாலை போல காட்சியளிக்கிறது. உனது திரு அதரங்களின் புன்முறுவலே இப்படி உன் திருமேனியின் திருமார்பை தாங்குவது போல ஒரு 1000 மடிப்பு கொண்ட முக்தாகாரம் முத்து மாலை போன்று அணி செய்கிறது. உன் திரு ஆபரணங்களில் ஒன்றான ஒற்றை வட முத்து மாலையோ உன் திரு அதரத்திலிருந்து பெருகும் மலை அருவி போன்ற புன்னகையின் ஒரு சிறு கீற்றாக கிளைத்து பெருகுவது போலுள்ளது. ஆக 1000 மடிப்பாக சாற்றப்பட்ட ஒரு முத்து மாலை, ஒரு பேரருவியின் நீர் சிதறல்கள் அப்படின்னா ஒரே வடமாக உள்ள முத்து மாலை அந்த அருவியிலே கிளைந்த ஒரு சிற்றாறு என்பது போல. என்ன ஒரு விலட்சணமான ஆச்சரியமான அனுபவம், கற்பனை, கவிநயம் ஆழ்வானுக்கு. மேலேயுள்ள முகத்திலிருந்து திருவாயிலிருந்து புன்முறுவல் அருவி கீழ் நோக்கி பெருகி உன் திருமார்பில் ஒரு மலையடி வாரம் அது போன்ற ஒரு திருமார்பு அதுல விழுந்து சிதறி ஒரு
சகஸ்ரயஷ்டிகம் 1000 மடிப்பாக சாத்திய முத்து மாலை போல இருக்கு அப்படின்னு சொன்னவர், ஆனா இன்னொரு ஒரு முத்து மாலை, ஒரு வட முத்து மாலை ஒன்று தனியா இருக்கான். அது என்ன அப்படின்னா, அதிலிருந்து வந்த ஒரு சிற்றாறு, ஒரு கிளையாறு என்று தோன்றுகிறதோ அந்த ஒற்றை ஏகாவளி ஹாரம், ஒற்றை வட முத்து மாலை மேற்கூறிய அருவிலிருந்து அந்த சகஸ்ர அஷ்டிகம், சகஸ்ர அடி, அதிலிருந்து வந்த சிற்றாரோ என்று தோற்றுகிறது தேப்பெருமாளே என்கிறார் சுவாமி. ஸ்மித நிர்ஜரிகா வினிஷ்பதந்தி தவ வக்ஷஸ்தல பூதலே விகீர்ணா வரத பிரவிபர்த்திஹார லக்ஷ்மீம் அபிமுக்தாவலிகா நதீவ தஜ்ஜா. வரதா பேரருளாளனே, வினிஷ்பதந்தி மேலிருந்து கீழாய் பெருகுகிற, தவ தேவரீருடைய, ஸ்மித நிர்ஜரிகா புன்சிரிப்பாகிய ஒரு சிற்றருவி, வக்ஷஸ்தல பூதலே திருமார்பாகிய அந்த அடிவாரத்தில், விகீர்னா சொல்லலாம், இல்லை விஷீர்னா சொல்லலாம், சிதறியதாய், ஹார லக்ஷ்மீம் சகஸ்ர அஷ்டிகமான முத்தாரத்தின் சோபையை பிரபிபர்த்தி தாங்குகிறது. ஒரு 1000 அட்டிகை உள்ள முத்தாரம் போல அந்த முத்துக்களின் சோபை அது தாங்குகிறது. முக்தாவளிகா அபி ஏகாவளி என்னும் ஒற்றை முத்துச்சரம், தஜ்ஜா அந்த அருவியிலிருந்து தோன்றிய நதி இவ சிற்றாறு போல பாதி விளங்குகிறது. ஸ்ரீ தேவாதிராஜன் நம்மை கட்டாட்சிக்கிறார். கட்டாட்சிக்கும் போது ஒரு புன்முறுவல் பூக்கிறார். இது அருவி போல திருமார்பில் பட்டு தெரிக்கிறது, சிதறுகிறது. சதயாஷ்டிகம் 100 அட்டிகை, சகஸ்ர அட்டிகம் என்கிற முத்துச்சரங்களைப் போல் இருக்கிறது அந்த புன்முறுவலுடைய தெரிப்பது. சிரிப்பை வெண்மையாக வர்ணிப்பது கவிகளின் மரபு. யசசி தவலதா வர்ணியத்தே ஹாசகியோஹோ என்றது கவிகளின் மரபு. அந்த சிரிப்பாகிய அருவியினின்று தோன்றிய சிற்றாறு போல நாபி வரையிலும் தொங்கும் ஏகாவளி ஒரு முத்து மாலை, ஒரு வடமாலை. இப்படி ரூபக அலங்கார மரியாதையில் ஆழ்வான் இங்கு வரதராஜனின் புன்முறுவலை திருமார்பில் சேவையாகும் சகஸ்ராஷ்டிகமான முத்தாக, ஒற்றை சரமாக இவைகளை ஒன்று சேர அனுபவித்த பாங்கு ஆச்சரியமான விஷயம், அனுபவ விஷயம், ரசமான விஷயம். ஸ்மித நிர்ஜரிகா புன்முறுவலாகிய அருவி எவ்வளவு அழகா, அருவி மேட்டிலிருந்து தாழ்வரையில் வீழ்ந்து ஆராய் பெருகும் அருவின்றது. உன்னதமான எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் மேட்டு பாங்கான இடம், திருமார்பு தாழ்வரை, ஏகாவளி சிற்றாறு. இந்த மாதிரி கற்பனை ஆழ்வானை ஒத்த மகா கவிகளுக்கு மட்டுமே உதிக்கும். அவதார காலத்தில் எப்பவோ கோபிகர்களிடையோ இல்லை அர்ஜுனனுடையோ ஒரு சிரிப்பு, சிறிது நேரம் அந்த சேவையாகும் அந்த அவதார காலத்தில் கண்ணனுடைய சிரிப்பு இங்கு அர்ச்சாவதாரத்தில் தெய்வ பெருமாளுக்கு நிலைத்து நமக்காக சேவையாவதை பற்றி இப்படி அருளுகிறார் சுவாமி ஆழ்வான். அடியேன் ஆழ்வான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.